இது மகிமை நேரம். மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக இவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லப்பட்டதான இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலும் நாம் தியானிக்க இருக்கிற இரட்டிப்பான ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும். இதை நமக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறாரே கூட இருக்கிறார். அதன் தலைப்பு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அதோடு கூட ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தாராம். அந்த பையனுக்கு அவன் சின்ன வயதிலே தன்னுடைய தாய் தகப்பனை இழந்ததான ஒரு சகோதரன். அவனுடைய பாட்டியினுடைய வளர்ப்பில் அந்த பையன் வளர்ந்து வந்தான். அப்போ அந்த பாட்டி என்ன வேலை செய்கிறார்களா, அவர்கள் அங்கே இருக்கக்கூடியதான சின்ன சின்ன விறகு கட்டைகளை பொறுக்கி அதன் மூலமாக வச்சு அதன் மூலமாக வருகிறதான வருமானத்தை வைத்து இந்த குடும்பம் நடந்து வந்ததாக ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு நாள் இந்த பையன் அவங்க இருக்கிற ஊர்ல இருந்து அதற்கு எதிரான இருக்கிறதான ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும். இரண்டு ஊருக்கும் நடுவில் ஒரு பெரிய குளம் போன்றதான ஒரு ஏரி இருக்கிறது. இந்த ஏரியை அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். அப்படி கடந்து செல்வதற்கு அங்கே பரிசல் சேவை நடந்து கொண்டிருந்ததாம். அப்போ ஒரு நாள் இந்த மகனும் அந்த எதிர்ப்புறத்தில் உள்ள ஊருக்கு கடந்து செல்ல வேண்டும். அப்போ அவனும் இந்த பரிசல்ல செல்ல வேண்டும். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த பரிசல் அங்கும் எங்குமாக சென்று கொண்டு வருகிறது. இதை பார்த்து இந்த பையன் கரையோரத்தில் நின்று கொண்டே இருக்கிறான். ஏன் என்று சொன்னால் அவனிடத்தில் அந்த பரிசல்ல ஏறி செல்வதற்கு கைகளில் காசு இல்லையாம். அப்போ இந்த பரிசல்காரர் இந்த பையனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப நேரமாக அந்த பையன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு நீ எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த பையன் நான் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த பரிசல்காரர் என்ன செய்கிறாரு, அவனுக்கு பரவாயில்ல நீ வா, நான் என்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் அந்த கரையில் விட்டவன் அவர் சொல்கிறார், அவன் அந்த பையனுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறா. நீ இன்றைக்கி எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆனால் நான் உனக்கு செஞ்ச இந்த ஹெல்ப்புக்காக நீ ஒன்று செய்யணும், அதை செய்வையா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த பையனும் மனதார அதை ஏற்றுக்கிறான். என்ன செய்ய சொல்கிறார் அப்படின்னா, நீ உனக்கு எவ்வளோ காசு கிடைக்குதோ அந்த காசில் 10ல் 1 பங்கு நீ கடவுளுக்கு கொடுக்கணும், 10ல் 1 பங்கு நீ சர்ச்சில் நீ என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். நீ அதை நீ செலவு பண்ணக்கூடாது. உனக்கு பாக்கெட் மணியாக எவ்வளோ கிடைக்குதோ அதில் 10ல் 1 பங்கு நீ அது கடவுளுக்கு கொடுத்துடணும். நீ எனக்கு தர வேண்டிய காசை நீ இப்படி செலவு பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்தாரா. அன்று முதல் அந்த சகோதரன் தன்னுடைய பாட்டி தனக்கு பாக்கெட் மணியாக கொடுக்கறதான அந்த காரியத்தை, அந்த சிறு சேமித்தை அவன் சேர்த்து வைத்து ஒவ்வொரு நாளும் அவனுக்கு 1 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதில் 10 பைசாவை கொண்டு சர்ச்சில் கொடுப்பான். அதில் 10 பைசாவை சேர்த்து வைத்து சண்டே சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போவான். ஸோ இப்படிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையை அவன் பக்குவப்படுத்தி கொண்டு வந்தான். இப்படி அந்த பையன் வளர்ந்து வந்ததுனால அவனுக்கு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கம்பெனி ஒரு டூத் பேஸ்ட் கம்பெனி அந்த பையன் ஸ்டார்ட் பண்ணான். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அவன் சின்ன வயசுலேருந்தே இதை பழகினதுனால அவன் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் முதல் வருஷத்தில் அவனுக்கு எவ்வளோ வருமானம் வந்ததோ அதில் 10 மடங்கு எடுத்து 10ல் 1 மடங்கு எடுத்து ஆண்டவருக்கு கொடுத்தான். அதே போல் அடுத்த வருஷம், அதே போல் 3வது வருஷம், இப்படியாக ஒவ்வொரு வருஷமும் செஞ்சு கொண்டு வந்தான். இன்னைக்கு உலகளாவிய டூத் பேஸ்ட் கம்பெனியாக அந்த சின்ன பையனுடைய கம்பெனி வளர்ந்துருக்கிறது. அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான கால்கேட் என்று சொல்லப்படுகிறது அந்த டூத் பேஸ்ட் கம்பெனி. இன்னைக்கு கர்த்தர் இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை கட்டளையிட்டார். இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். இன்னைக்கு இதிலிருந்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தின் வழியாய் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கட்டளையிட்டார். அப்ப இந்த சகோதரன் என்ன செய்தான், ஏன் கர்த்தர் இவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், சங்கீதங்களின் புஸ்தகம் 112வது சங்கீதத்துல 1வது வசனம் 2வது வசனம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர்கள் கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 3வது வசனம் சொல்லுகிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் கர்த்தருடைய கட்டளைகளில் கடைபிடித்து நடக்கிறானோ அந்த மனுஷனுடைய வீட்டில் ஆஸ்தி இருக்குமாம், ஐஸ்வர்யம் இருக்குமாம். இன்னைக்கு மனுஷன் தன்னுடைய சுய பலத்தினால் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தினால் தனக்கென்று ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்துக் கொள்கிறான். ஆனால் இது எவ்வளவு அவனுக்கு பிரயோஜனப்படும் என்று சொல்லி அநேகர் அறியாதபடிக்கு தன்னுடைய சுயத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தாங்கள் திருடி கொண்டு கர்த்தர் மேல ஒரு பயம்
இல்லாதபடிக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட வேலை செய்கிறவர்களாக இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் தன்னுடைய சுயத்திற்காக இந்த உலகத்தில் நான் எப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், இந்த உலகத்தில் நான் ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருள், ஒருத்தன் அதிக பொருளை சேர்த்து வைக்கிறான், ஆனா அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட, கர்த்தர் மேல பயமா இருக்கிறான், கர்த்தர் அவனுக்கு கொஞ்ச காரியத்தை கொடுக்கிறார், அந்த கொஞ்சத்துல அவன் உண்மையா இருக்கிறான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதான ஆசீர்வாதத்திற்கும் மனுஷர் மேல் பற்றுதலாய் வைத்து மனுஷரிடத்தில் வருகிறதான ஆசீர்வாதத்திற்கும் உள்ள வித்தியாசமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 10:22 கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருகிறதாக கர்த்தர் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார். அப்ப கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வசனம் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் கர்த்தரிடத்திலிருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறானா. அப்ப நம்ம உண்மையா இருக்க வேண்டும். கொஞ்சத்துல உண்மையாக இருந்தால் கர்த்தர் நம்மை அநேகத்திற்கு அதிபதியாக வைப்பார். இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான பொறுப்புல, கர்த்தரிடத்துக்கு நமக்குமான உறவுல அநேக பொருத்தனைகளை நாம் செய்திருப்போம், அநேக காரியங்களை அது நமக்கும் கர்த்தருக்கு தான் தெரிந்திருக்கும். அந்த காரியங்கள்ல கர்த்தரிடத்துல நம்ம ப்ராமிஸ் செஞ்சு கொடுத்திருப்போம், ஆண்டவரே இன்னைக்கு நான் உம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். சர்ச்சில இருந்து உடன்படிக்கை செய்து கொண்டு வந்திருப்போம், ஆனா வீட்டில் வந்து நம்முடைய சூழ்நிலை மாறிவிடும். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு தகர்த்து போட்டு கர்த்தரிடத்திற்கு நம்ம செய்த எல்லா காரியங்களும் உண்மையா இருக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் என்ன செய்கிறானா பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். கர்த்தர் மனுஷரிடத்திலிருந்து வருகிறதான ஆசீர்வாதம் அது ஒரு சமயம் மாத்திரம்தான். ஒரு சில நேரங்களில் அந்த ஆசீர்வாதம் இழந்து போகிறதா இருக்கும். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணப்பட்டிருக்கும். அந்த ஐஸ்வர்யம் அது விருத்தி அடைகிறதாய் கூட காணப்படும். இதற்கு அருமையான ஒரு எடுத்துக்காட்டாக நாம் ஈசாக்கை பார்க்க முடியும். ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனத்துல ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார், அவனுடைய நிலத்தை கர்த்தர் விருத்தி அடைய செய்தார். இப்ப கர்த்தர் ஒரு மனுஷனை கர்த்தருக்கு பயந்து ஒரு மனுஷன் நடக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவன் கடின உழைத்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் சொல்லி அவசியம் இல்லை. கர்த்தரை பற்றி பிடித்து கொண்டா கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்கிறார், அவனை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். எப்படி இந்த கால்கேட் என்று சொல்லப்படுகிறதான் இந்த சகோதரன் கர்த்தருக்கு பயந்து அவன் கர்த்தரோடு செய்த பொருத்தனைகளில் உத்தமமாய் நடந்து கொண்டானோ, இன்னைக்கு அதே போல நாமும் கூட நாம் கர்த்தர் செய்த பொருத்தனைகளில் உத்தமமாய் நடப்போம் என்று சொன்னால் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கட்டளையிட சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் ஒரு வசனத்தை நாம் எப்போது மறக்க கூடாது. 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. நம்ம பாட்டா பாடுவோம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துக்கப்பா என்று சொல்லி பாடுவோம். ஆனா கர்த்தரை நாம் மறந்து இந்த ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தேடி நாம் ஓடுவோம். இன்னைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு கர்த்தருக்கு பயப்படுவோம், கர்த்தருடைய வழிகளில் உத்தமமாய் நடப்போம். கர்த்தரிடத்திலிருந்து ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும், அது அழிந்து போகிற ஆசீர்வாதம் அல்ல, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, பரிபூர்ண ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். இன்றைக்கு கர்த்தர் இந்த இரட்டிப்பான நன்மையை நமக்கு கட்டளையிடுகிறார். மறந்து விடாதீர்கள், ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நேற்றைய தினத்தில் கிருபையும் நன்மையும் கொடுத்த தேவன் இன்னைக்கு அதோடு கூட ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இரக்கம் இருந்த பரலோக பிதாவே, அப்பா, ஈசாக்கை ஐஸ்வர்யத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிறைத்த ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் இதை நாங்கள் அபியாசித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க அப்பா. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா நாங்கள் உத்தமமாய் நடக்க, உத்தமத்தை பின்பற்ற நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வல்லமையுள்ள கரம் எங்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த இரட்டிப்பான நன்மையை நாங்கள் தகப்பனே பெறுவதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க. உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.